நண்பர்களே, இன்னைக்கு உங்களை சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சிருக்கிறாருன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றதை நான் பார்க்குறேன். நீங்களும் அதை தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த பாட்காஸ்ட் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடைச்சதுல சந்தோஷம். இந்த புது வருஷத்துல நமக்கு நாமே பயிற்சி கொடுத்துக்க வேண்டிய சில விஷயங்கள் பற்றியும், கிறிஸ்தவர்களா விசுவாசிகளா நாம பின்பற்ற வேண்டிய சரியான வாழ்க்கை முறை பத்தியும் பேசலாம்னு நினைக்கிறேன். இது சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனா ஒரே வேத பகுதியிலிருந்து தொடர்ந்து சில வாரங்கள் நாம சில காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமா தியானிக்கலாம்னு நினைக்கிறேன். இதெல்லாமே நமக்கு நினைவூட்டுற மாதிரியான விஷயங்களா தான் இருக்கும். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் குறிப்பிட்ட சில பகுதிகளில் அதை நடைமுறைப்படுத்தணும்னு ஞாபகப்படுத்துறாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். புதிய தீர்மானங்கள் எடுத்து செயல்படுத்த ஆண்டவர் இந்த ஆண்டுல உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் சொல்ல போற வேத பகுதி உங்களுக்கு நிச்சயமா பரிச்சயமானதா இருக்கும். 1 தெசலோனிக்கேயர் 5:16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். இங்கிலீஷ்ல ரிஜாய்ஸ்ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வார்த்தைக்கு நிகரான வேற வார்த்தைகள் என்னெல்லாம் இருக்கு? ஒரு கொண்டாட்ட, மகிழ்ச்சியான, பிரகாசமான, வெற்றியான உணர்வு. அது ஒரு விஷயத்தை பத்தி மகிழ்ச்சியா உணர்றது தான் இந்த வார்த்தைக்கு அடையாளம். நிறைய நேரங்கள்ல நம்மளோட சந்தோஷத்தை சூழ்நிலைகள் தான் தீர்மானிக்குது. ஜான், இப்படிலாம் நான் இருக்க விரும்புற மாதிரியான விஷயங்கள் நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன். இல்ல, என்னோட விருப்பப்படி எதுவுமே நடக்கல, அதுக்கு எதிராவே எல்லாம் நடக்குது, எனக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள், நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு எந்த காரணங்களுமே என்னால சொல்ல முடியல, சந்தோஷமா என்னால உணர முடியல ஜான், கவலையா உணர்றேன், ஒரு அழுத்தத்துல இருக்கிறேன், இப்படி சொல்றீங்களா? உங்களுக்கான செய்தி தான் இது, எனக்குமான செய்தி தான். இந்த 2024 நம்மளோட உணர்வுகளை நம்மளை நடத்திட்டு போக அனுமதிக்க கூடாது. நம்மளோட உணர்ச்சிகள் நம்மளை வழிநடத்த அனுமதிக்க வேண்டாம். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மளை வழிநடத்த நம்ம அனுமதிக்க வேண்டாம். நம்முடைய சூழல்கள் எப்படி இருந்தாலும் சரி, நாம சந்தோஷமா இருக்க தீர்மானிப்போம், சந்தோஷமா இருக்க முடிவெடுப்போம். அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்றாரு பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பவுல் எப்ப இந்த வார்த்தையை சொன்னாரு? அவரோட வாழ்க்கையின் சிறப்பான ஒரு சூழ்நிலையிலேயா சொன்னாரு? சிறைச்சாலையில் இருந்தப்ப அவர் சொன்னாருங்க. சங்கிலிகளினால கட்டப்பட்டிருந்தப்ப அவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். மிகவும் அசௌகரியமான ஒரு சூழல் அவர் இருந்தப்ப இந்த வார்த்தைகள் அவர் சொன்னார். ஒருவேளை நீங்களும் கூட அசௌகரியமான ஒரு சூழல் இருக்கலாம். இப்ப உங்களோட சங்கிலிகளினால கட்டப்பட்டது போன்ற ஒரு சூழல்ல நீங்க இருக்கலாம். வாழ்க்கையின் போராட்டங்கள்ல நீங்க ஒரு வேலை இருக்கலாம். இந்த புது வருஷத்திலேயே என்னோட ஜெபங்களுக்கு பதில நான் இதுவரைக்கும் எதிர்பார்க்கல அப்படின்னு நீங்க இப்ப சொல்லிட்டு இருக்கலாம். இருந்தாலும் நான் சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன், கொண்டாட்டமா இருப்பேன், என்ன நடந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன், இப்படி சொல்வீங்களா? இது உங்களோட உறுதிப்பாடாக இருக்கட்டும். அப்படின்னா நீங்க எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். மகிழ்ச்சியா உணரும் போது மட்டுமில்ல, எல்லா காரியங்களும் நீங்க விரும்பினபடி நடக்கும்போது மட்டுமில்ல, எப்போதும் சந்தோஷமா இருங்கள். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய பகுதிகளில் பிரசங்கிக்க என்னை அழைக்க நீங்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இமெயில் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் மூலமா என்னை ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகளை பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனலை தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லையும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணியை உங்களோட நிதி ஆதரவு மூலமாகவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.